இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தூதர்கள் புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் அவர்களுடைய பெருவிழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. தாயாம் திரு அவையினுடைய இரு தூண்கள் என்று அறியப்படுகின்ற இந்த புனிதர்களுடைய பெருவிழாவில் நாம் நிறைவான மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த புனிதர்களை போன்றே நாமும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர இந்த தெய்வீக திருப்பலியில் வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஊனுடலில் வாழ்ந்தபோது தமது இரத்தம் சிந்தி திரு அவையை நிறுவியவர்கள் இவர்களே. ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகி இறைவனின் நண்பர்கள் ஆனவர்களும் இவர்களே. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி. என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே
என் இறைவா என்மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என்மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என்மேல் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா திருத்தூதர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்து உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புலிபற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் 2 இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திரும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். 2ஆம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன்.
நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் இரு பெரும் தூண்கள் என்று அழைக்கப்படுகின்ற புனித பேதுரு மற்றும் புனித பவுலடிகளாருடைய
பெருவிழாவினை இன்று நம் தாயாம் திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது. எனவே இந்த 2 திருத்தூதர்களுடைய திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய பெருவிழாவினுடைய நல்லாசீரை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அருமையாய் அழகாய் இருக்கின்றன. ஆம் அன்பிற்குரியவர்களே, 20ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் வட இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவித்த ஒரு மாமனிதர் என்றால் சாது சுந்தர் சிங் என்பவர். இவர் ஒரு சீக்கியர். ஒரு முறை இவர் ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு வந்த கிறிஸ்தவ போதகர் ஒருவர் அந்த ரயிலில் இருந்த எல்லா பயணிகளிடத்திலும் விவிலியத்தை கொடுக்கிறார், பைபிளை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த இடத்தில் திடீரென்று வந்த ஒரு கும்பல் அவரை அடித்து விரட்டி அடிக்கிறது. பைபிளை எல்லாம் பிடுங்கி அந்த இடத்திலேயே துண்டு துண்டாக சுக்குநூறாக கிழித்து போடுகிறார்கள். அப்பொழுது கிழிந்து போன அந்த துண்டுகளிலிருந்து ஒரு துண்டானது பறந்து போய் சாது சுந்தர் சிங்கின் மீது விழுகிறது. அவர் என்ன இந்த காகிதம் என்று அந்த துண்டுச்சீட்டை பிரித்து படித்தபோது, வாழ்வு தரும் உணவு நானே என்று அதில் எழுதப்பட்டிருந்ததாம். அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதை இவர் உணர்ந்து கொள்ளுகிறார். இந்த வார்த்தையினுடைய முழுமையான பொருள் என்ன, அவற்றினுடைய அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஒரு விவிலியத்தை வாங்கி முழுவதுமாக படிக்க ஆரம்பிக்கிறாராம். இந்த விவிலியத்தில் இருக்கின்ற மேன்மையையும் அவற்றினுடைய புனிதத்துவத்தையும் உணர்ந்து கொண்ட சாது சுந்தர் சிங் அவர்கள் வட இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவரை பற்றிய நற்செய்தியையும் இவர் அறிவிக்கின்றார். அன்பு உள்ளங்களே, இன்றளவும் ஏழை எளிய மக்களினுடைய நெஞ்சங்களில் சாது சுந்தர் சிங் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் எல்லளவும் ஐயமில்லை. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. புனித பேதுருவும் பவுலும் உயிர்த்த ஆண்டவரால் அவர்கள் முழுவதுமாக தடுத்தாட்கொள்ளப்படுகிறார்கள். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 1 முதல் 19 உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டு மீண்டும் மீண்டுமாய் புனித பேதுருவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவரை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். அவ்வாறே திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் 1 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்தோம் என்றால், நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லி பவுலடிகளாரை தடுத்தாட்கொள்வதை பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசுவையும் அவர் தரும் மீட்பையும் உலகின் பல்வேறு இடங்களில் பரவச் செய்தவர்கள் இன்றைய நாளினுடைய புனிதர்கள். தனித்துவமான தலைமை பண்பினால் திரு அவையையும் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் ஒழுங்குபடுத்தி கட்டி எழுப்பியவர்கள். புனித பேதுருவை பற்றி பார்க்கிறோம். பெத்சாய்தாவில் பிறந்தவர். யோனா யோவன்னா இவர்களுடைய மகன். மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆழமான சிந்தனைகளை உள்ளடக்கியது, தியான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாய் நாம் தியானிக்கும் போது நம் உள்ளமானது எழுச்சி பெறுகிறது. இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாமும் ஊன்றி இருக்க செய்கிறது. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை, நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அற்புதமாய் எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம் பவுலடிகளார்.
யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68வது இறைவார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி வாழ்வு தருகிற வார்த்தையாம் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ளுகிறவராய் அவரிடத்திலிருந்தே நமக்கு வாழ்வு வருகிறது என்பதை தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் பேதுரு. ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடலில் நடந்து வர அனுமதி தாரும் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று தன்னுடைய இயலாமையை, குற்ற உணர்வினை, பாவ வாழ்க்கையை குறித்து பேதுரு இந்த இடத்திலே முழுவதுமாக தன்னை இறைவனிடத்தில் சரணாகதி ஆக்குவதை பார்க்கிறோம். அவ்வாறு திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பேதுரு உயிர்த்த ஆண்டவர் அவர் மீது கொண்ட முழுமையான விசுவாசத்தினால், நம்பிக்கையினால் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை பார்க்கிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் நீர் எழுந்து நடந்திடும் என்று கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசுவினுடைய பெயரை சொல்லும் போது அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை தொட்டு கழுவும் போது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது என்றவர் அதன் பின்னாக அவற்றினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்ட பிறகு, அப்படியானால் இயேசுவே, என் உடல் முழுவதையும் நீர் கழுவும் என்று ஆண்டவரிடத்தில் தன்னை சரணாகதியாப்பதை, அர்ப்பணம் செய்வதை காணுகிறோம். இப்பேற்பட்ட அந்த பேதுருவைத்தான் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார். நம் தாயாம் திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாக உயர்த்துகிறார். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை உன்னிடம் தருவேன் என்று மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 18-19 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. திரு அவையினுடைய தலைவராக உயர்த்தப்பட்டவராக பேதுரு திகழ்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய நற்செய்தி பணியின் வழியாக, கிறிஸ்துவின் மீது கொண்ட தீராத அந்த தாகத்தின் வழியாக, தன்னுடைய முதல் நற்செய்தி அறிவிப்பு பணியின் போதே 3000த்திற்கும் மேற்பட்ட மக்களை அவர் கிறிஸ்துவின்பால் இழுத்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்ததையும் இறைவார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. இந்த பேதுருவிடத்தில் ஒரு குறைபாடும் இருந்தது. அவற்றை ஆர்வம் என்றும் சொல்லலாம், பல நிலைகளில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்றும் அதை அறிந்து கொள்ளலாம். பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், அவருடைய அந்த பலத்தை பலவீனமாகவும் பார்க்கலாம். ஏனென்றால் மால்குவினுடைய காதை வெட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படுகிறார். இயேசுவை கைது செய்யும் போது, இயேசு கடல் மீது நடந்து வரும்போது இவர் திடீர்னு கடல்ல எகிரி குதிப்பதை பார்க்கிறோம். உணர்ச்சி வசப்படுறாரு. நீரோ என் பாதங்களை கழுவுவது என்று உணர்ச்சி வசப்படுகிறார். இந்த மனிதரை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆண்டவர் இயேசுவை நிராகரிக்கிறார். இயேசுவால் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வதையும் பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட பலவீனமான, பல நிலைகளில் ஆர்வக்கோளாறாக செயல்படுகின்ற பேதுருவைத்தான் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார். முதன்மை சீடராக இந்த திரு அவையை கட்டி எழுப்பவும், திரு அவையை வழிநடத்தவும் கூடிய முழுமையான பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கிறார். எனவேதான் கிபி 67 ரோமையில் இவர் கைது செய்யப்பட்டு சிலுவையில் தலைகீழாக அறைந்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி கொல்லப்படுகிறார் புனித பேதுரு. அன்பு உள்ளங்களே, அதே போன்று புனித பவுலடிகளாரும் கிபி 10 தர்சு நகரில் பிறந்தவர். உயிர்த்த ஆண்டவரால் இவரும் அழைக்கப்படுகிறார். உலகெங்கும் சென்று பல்வேறு இடங்களில் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தவர். தன்னுடைய தனிப்பட்ட பணிக்காக கிறிஸ்துவால் தேர்ந்து கொள்ளப்பட்டவராக பவுலடிகளார் அறியப்படுகிறார். அந்த பணி புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி.
தான் தேர்ந்து கொண்ட அந்த பணியில் முழுமையான ஈடுபாட்டோடு எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், ஏன் தன்னுடைய உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்காக அந்த நற்செய்தியை ஒவ்வொரு இடங்களிலும் சென்று அறிவித்தவராயிருக்கிறார் புனித பவுலடிகளார். 3 மாபெரும் பயணங்களை அவர் மேற்கொள்ளுகிறார். அன்பிற்குரியவர்களே, இவர் சொன்ன வார்த்தைகள் கூட மிக ஆழமாக நம் உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறார், கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிறார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் அவரிடமிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலை, வல்லமையை தான் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் என்பதை வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிக்கிறார். ஆம், கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்கெல்லாம் சென்று கிறிஸ்துவை அறிவித்தவரும் புனித பவுலடிகளார்தான். அன்பிற்குரியவர்களே, புறவினத்தவரின் அப்போஸ்தலர் என்று இவர் அறியப்படுகிறார். கிபி 67 நீரோ மன்னன் வேத கலாபனையின் போது சாலியன் என்னும் இடத்தில் இவர் தலை வெட்டப்பட்டு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தன் உயிரை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட மறைசாட்சிகளினால், திருத்தூதர்களினால், இயேசுவின் அன்பு சீடர்களினால் கட்டி எழுப்பப்பட்டதுதான் நம் தாயாம் திரு அவை. அந்த திரு அவையில் நாம் ஒவ்வொருவரும் உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்றால் அதில் நாம் பெருமிதம் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்லாமல் இயேசுவின் சீடர்களாய், சீடத்திகளாய் இந்த உலகத்தின் வாழ்வதன் வழியாக, அவருடைய சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருப்பதின் வழியாக இயேசு ஆண்டவர் தருகிற மாபெரும் மீட்பில், அந்த பேரின்பத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியவான்களாக இருக்கிறோம். எனவே இந்த அற்புதமான புனிதர்களுடைய வழிகாட்டுதலினால் நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ இந்த நாளிலே இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார்.
காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோ உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடைமையெல்லாம் உம்படி பொருளாயாக்கிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோ உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடைமையெல்லாம் உம்பளி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவாய், பலி பொருளாயை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலி பொருள்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆளரே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுலப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சியோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதராகிய அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, திருத்தூதர்களான புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலுடைய பெருவிழாவிலே இந்த புனிதர்களுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். அன்பு தெய்வமே, உம்முடைய பேரன்பினால் அவர்களை நிரப்பி அவர்களை ஆட்கொண்டு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தருளும், அவர்களை வழி நடத்தியருளும்.
ஆண்டவரே, இந்த புனிதர்களுடைய பெயரினால் துவங்கப்பட்டிருக்கிற சபைகளை ஆசிர்வதியும், நிறுவனங்களை ஆசிர்வதியும். இன்னும் இந்த புனிதர்களுடைய பெயர்களினால் இருக்கின்ற ஒவ்வொரு ஆலயங்களையும் திருத்தலங்களையும் ஆசிர்வதிப்பீராக. என் அன்பு தெய்வமே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின்
விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உறவாக வழங்கிய அன்பு. இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உறவாக வழங்கிய அன்பு. கன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. கன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் நிறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேதுரு இயேசுவிடம், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி திருத்தூதர்கள் புனித பேதுரு, புனித பவுல் அவர்களுடைய பெருவிழாவில் ஆண்டவருடைய உன்னத ஆசிரை நிறைவாய்ப் பெறுவோம். புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர
உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. ஆமென். புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்விற்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்துச் செல்வார்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழ்ந்து அவரின் சாட்சிகளாய் சான்று பகர சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுறவு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுறவு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.